சுத்தம் இருந்தால் பணத்தட்டுப்பாடே இருக்காது அப்படிங்கிறது பூர்ண உண்மை அப்படிங்கிறத வலியுறுத்தி ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தம்முடைய அருளமுதம்ங்கிற புத்தகத்தில் உள்ளத்திருக்கோயில்ங்கிற ஒரு கட்டுரையில் எழுதியிருப்பாங்க. அன்னையை வழிபடக்கூடிய முறைகளை நம்ம பூர்ணமாக பின்பற்றினோன்னா அதோடைய அறிகுறி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத விவரித்து எழுதப்பட்ட கட்டுரை அது. அதில் சுத்தம் சிறப்பாக இருக்குது, சுத்தத்தை தான் நம்ம அன்னை வழிபாடாக ஏற்றுக்கிறேன், அப்போ நம்ம சுத்தத்தை சரியாக கடைபிடிக்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயே புறசுத்தம் அகசுத்தம் இருந்து, புறசுத்தம்னா நமக்கு தெரியும், தூசு இல்லாமல் இருக்கிறது, குப்பைகள் இல்லாமல் இருக்கிறது, ஒழுங்குறை இருக்கிறதுன்னு சொல்லலாம். அகசுத்தம் சொல்கிறது மனம் தூய்மையாக இருக்கிறது, கெட்டெண்ணம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. அதை தாண்டி எதெல்லாம் விளக்கணுமோ அதெல்லாம் விலக்கி பரிசுத்தமாக இருக்கிறதுங்கிறது அகசுத்தம்னு சொல்லலாம். அப்போது அதோட அகம் சுத்தமாக இருந்து அதோட வெளிப்பாடாக புறமும் சுத்தமாக இருந்ததுன்னா அது சிறந்ததாக இருக்கும். அப்போது அந்த சுத்தங்கிற முறையை அன்னைக்காக ஒரு வழிபடும் முறையாக எடுத்துக்கிட்டு அதை பூர்ணமாக நிறைவேற்றணுன்னா அதற்குள்ள அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லும்பொழுது அதில் ஒன்றுன்னு சொல்லி அன்றாட அத்தியாவசியமான செலவுகளுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லைன்னா நம்ம சுத்தம்ங்கிறத சரியாக செய்கிறோன்னு அர்த்தம்னு எழுதியிருப்பாங்க. இதை விதிவிலக்கே கிடையாதுன்னு எழுதிட்டு இது அன்னையுடைய உண்மை அழுத்தம் திருத்தமாக சொல்லலான்னு சொல்லி எழுதியிருப்பார். ஒரே ஒரு விதிவிலக்கு என்னன்னு கேட்டால் அவருடைய சொந்த அனுபவத்தில் 2 பேரை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இதை யாரும் பார்த்துருக்க முடியாது, 1000ல் 1 கிடையாது, 16,000ல் 1ன்னு சொல்லிட்டு அளவு கடந்த சுத்தமும் அளவு கடந்த வறுமையும் கலந்து ஒரே இடத்துல ரேராக இருக்கும். அதுக்கு காரணம் அடிப்படையானது அது இங்கே தேவையில்லை. மனம் அளவு கடந்த அழுக்கால் நிரம்பிட்டு இருந்ததுன்னா நான் சொல்கிறக்குள்ளைய பலனை சுத்தம் அப்படிப்பட்டவங்களுக்கு கொண்டு வந்து தராதுன்னு சொல்லி அந்த குறிப்பை முடிச்சிருப்பார். அதனால் நம்ம ரிவர்ஸாக போகலாம். பணத்தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா சுத்தத்தை நம்மால் முடிந்த அளவுக்கு கடைபிடிக்கும் பொழுது தேவையான பணம் தேவையான விஷயங்களுக்கு சேருங்கிறத நம்மளை அனுபவமாக பார்க்க முடியும். அதுதான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அன்னையுடைய உண்மைன்னு சொல்லும்போது சுத்தம் இருந்தால் பணத்தட்டுப்பாடு இருக்காது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்திலையும் பார்க்க முடியும்.